SSGD Girls Aspirant, welcome back to the channel. So physical நோக்கி சூப்பரா வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்து ஆல்ரெடி இப்பவே டைமிங் வந்து கொண்டு வந்திருப்பீங்க. ரியலி சூப்பர். ஸோ டைமிங் கொண்டு வராத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு லெக் பெயினால கஷ்டப்பட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்கல் வரைக்கும் நாம என்ன மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணலாம்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ட்ரைனிங் பிளான் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ அதாவது மார்னிங்ல என்ன பிராக்டிஸ் நீங்க பண்ணணும், ஈவினிங் வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பெர்ஃபெக்டா வந்து நான் வந்து சொல்ல போறேன். சரிங்களா? அதனால இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ரன்னிங் நாலேஜுக்கும் ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னையில இருந்து பிசிக்கல் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. பாக்குறதுக்கு முன்ன மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க 1600 மீட்டர் கரண்ட் டைமிங் எவ்வளவு வருது அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. சரிங்களா? சோ உங்களுடைய பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் டைமிங் அப்படிங்கிறது வந்து 1600 மீட்டர் 8 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து நீங்க வந்து கிராஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க குவாலிஃபிகேஷன். சரிங்களா? சோ மோஸ்ட்லி எல்லா பொண்ணுங்களும் இதை நோக்கி தான் இப்போதைக்கு பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இதை வந்து இருக்கக்கூடாது. சரி, அதான் 8 நிமிஷம் உங்களோட டார்கெட் வந்து இருக்கக்கூடாது. நீங்க உங்க டார்கெட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது பிசிக்கலுக்கு உள்ள 8 நிமிஷம் டைமிங் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க வந்து டார்கெட் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா பிசிக்கல் அப்படிங்கிறது நீங்க டெய்லி இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க கிரவுண்ட்ல வந்து நடக்க போறது கிடையாது. சரிங்களா? சோ நீங்க பிசிக்கல் கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்து நீங்க பிசிக்கல் நடக்கிற இடத்துக்கு அங்க பிசிக்கல் சென்டருக்கு நீங்க டிராவல் பண்ண போறீங்க ரொம்ப தூரம். ஓகேவா? சோ நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க பாத்தீங்கன்னா ஆவடி இல்ல சிவகங்கை வந்து டிராவல் பண்ண போறீங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பக்கத்துல இருக்கவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணுவீங்க. அப்புறம் அங்க போய் சாப்பிடுறது சாப்பாடு. ஓகே, இது நிறைய பேருக்கு ஒத்துக்கிடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது. இப்போ வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு சரியா தூக்கம் வராது. பிசிக்கல் எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு மென்னுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? சரியா தூக்கம் ஒரு பதட்டமாவா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? சோ டிராவலா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு, ஸ்லீப் இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம ஃபீவர் வந்துட்டாலோ பிசிக்கல் டைம்ல ஃபீவர் வந்துட்டாலோ இல்ல வந்து ஸ்டொமக் பெயின் எதுவும் வந்துட்டாலோ நம்மளால சரியா வந்து பண்ண முடியாது. சரிங்களா? இப்போதைக்கு ஒரு 8:30 ஒரு 8:25 இல்ல ஒரு 8:35 8:40 இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர்ல இருந்தீங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட் 20 மீட்டரோ 30 மீட்டரோ நீங்க பிசிக்கல் வந்து செலக்ட் ஆகாத சான்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? சோ அதனாலதான் பிசிக்கலுக்கு முன்னே நீங்க 8 நிமிஷம் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே நீங்க பிசிக்கல் வந்து கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என் டைமிங் இப்போ 11 நிமிஷம் 12 நிமிஷமே வருது, நாங்க எப்படி பிசிக்கலுக்கு முன்னே 8 நிமிஷத்துல பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். வீடியோ எண்ட்ல இந்த இதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? அதனால இப்போதைக்கு உங்க டார்கெட் பாத்தீங்கன்னா 8:30 இருக்கக்கூடாது, 8 நிமிஷம் தான். இப்போதைக்கு கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரிங்களா? ஆனா டார்கெட் வந்து 8 நிமிஷம் வைங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஷெட்யூல் வந்து பார்க்கலாம். ஸோ மண்டே மார்னிங் வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னா 200 மீட்டர் வந்து 10 செட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே கண்டிப்பா வந்து வார்ம் அப் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வார்ம் அப் வந்து பண்ணிட்டு தான் ரன்னிங்லேயே வரணும். சரிங்களா? அதனால எல்லாமே முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங்கும் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? ஸோ 200 மீட்டர் 10 செட் பண்ணணும். ஒவ்வொரு 200 மீட்டரும் ஒரு 60 செகண்ட்ல வந்து எய்ம் பண்ணணும். சரி, 60 செகண்டுக்குள்ள கவர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ 10 செட் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் வந்து ஒரு 2 செட் வந்து ஒரு 50 செகண்ட் 48 செகண்ட்ல ஓடுவாங்க. ஸோ ஸ்பீட்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டைமிங் எக்ஸ்ட்ரா வச்சு கூட ஓகே ஒரு 60 செகண்ட்ல வந்து ஏம் பண்ணுங்க. ஒரு 200 மீட்டர் முடிச்சிட்டீங்கன்னா 60 செகண்ட் வந்து ரெஸ்ட். ஓகே, இந்த ரெஸ்ட்ல உட்காரக்கூடாது, வாக்கிங் தான் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் வந்து உட்காந்துருவாங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 60 செகண்ட் ரெஸ்ட், நீங்க வாக் தான் பண்ணணும், உட்காரக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. 60 செகண்ட் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த செட். ஓகேவா? ஸோ அடுத்து 1 நிமிஷம் ரெஸ்ட், அடுத்த செட். சரி, அந்த மாதிரி 10 செட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்னிங் ஒர்க் அவுட். இது பண்ணி முடிச்சுட்டு ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஒரு 5 நிமிஷம், அதாவது 10 செட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிட்டு ஒரு ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். ஓகே, நீங்க வந்து ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட்னு யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நிறைய ஒர்க் அவுட் வரும். ஒரு 5 ஒர்க் அவுட் மட்டும் எடுத்து இந்த ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகே, 20 மீட்டர் வச்சு 2 செட் போதும். நிறைய ரொம்ப தூரம் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? ஒரு 20 மீட்டர் ஒரு இடத்துல கோடு போட்டுக்கோங்க. சார், கோடு போட்டுட்டு அடுத்து ஒரு 20 மீட்டருக்கு அப்புறம் ஒரு கோடு. சரிங்களா? ஸோ இங்க இருந்து இங்க ஒரு 20 மீட்டர் பண்ணுங்க. ரிட்டர்ன் அதே இடத்துக்கு நடந்து வந்துருங்க. ஸோ அடுத்து ஒரு 20 மீட்டர். சரிங்களா? அடுத்து நடந்து வந்துருங்க. இப்போ ஒரு ட்ரில் முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ட்ரில் ஒரு 20 மீட்டர் வச்சு 2 செட் மட்டும் பண்ணுங்க. நிறைய ட்ரில் இருக்கும் யூடியூப்ல. சரிங்களா? ஒரு 4 ட்ரில் மட்டும், இந்த ஹைனிஸ், லஞ்சஸ், ஏஸ்கேப், பிஸ்கேப், ஒரு 5 இது மட்டும் வச்சு நீங்க பண்ணாலே போதும். அதிகம் பண்ணா ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், தை மசில்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிக்கணும். சரிங்களா? ஸோ ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருங்க. ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம், திரும்ப ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5 நிமிஷம் வாக் பண்ணதால நல்லா பிரீத்திங் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எனக்கு தெரியாது என்ன பண்றது, சேனல்ல ஆல்ரெடி வார்ம் அப் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ட்ரெச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து பண்ணிக்கோ. சரிங்களா? ஸோ மார்னிங் இது பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் லைட்டா பண்ணா போதும், ரொம்ப பண்ண தேவை கிடையாது.
ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு ஆனால் ஸ்ட்ரெச்சிங் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிடணும் சரிங்களா. எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி மசில்ஸ் வந்து டைட் ஆகுது, டைட்டான மசில்ஸை ரிலீஃப் பண்றதுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்றோம் ஓகேவா. ஸோ வந்து ரன்னிங்கோ ஸ்விம்மிங்கோ இல்லை எந்த ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ எதா இருந்தாலும் சரி மசில்ஸ் டைட் ஆகுது, டைட்டான மசில்ஸை ரிலீஃப் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது ஒரு 7 ஒர்க் அவுட் வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க சரி. அந்த ஸ்குவாட் ஜம்ப், லஞ்சஸ், ஹாஃப் ரைஸ் இந்த மாதிரி ஒரு சில ஒர்க் அவுட் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கு சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்க பண்ணுங்க. ஒரு 10 வச்சு 2 செட் பண்ணா போதும், நிறைய பண்ண தேவை கிடையாது சரிங்களா. ஏன்னா நீங்க இது பண்ணாலே மறுநாள் காலையில் கொஞ்சம் வலிக்கும் புதுசா பண்றவங்க ஓகேவா. அதனால ஒரு 10 வச்சு 2 செட் பண்ணாலே போதும் சரிங்களா. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிருங்க. ஸோ மண்டே வந்து இந்த ஒர்க் அவுட் தான் சரிங்களா. ஸோ டியூஸ்டே வந்து மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 ல இருந்து 30 நிமிஷம் வந்து ஒரு ஸ்லோ ஜாக்கிங் வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ புதுசா வந்து ஒரு சிலவங்க 20 நிமிஷம் ரன் பண்ணிருக்க முடியுங்க ஓகேவா. ஸோ அதனால நீங்க 20 நிமிஷம் பண்ணுங்க, ஆல்ரெடி 20 நிமிஷம் ஓடிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து 30 நிமிஷம் பண்ணுங்க சரிங்களா. 20 ல இருந்து 30 நிமிஷம் ஸ்லோ ஜாக்கிங் பண்ணா போதும் சரிங்களா. நான் நிறைய பேர் கிரவுண்ட்ல பாத்துருப்பேன், அப்படியே வேகமா ஓடுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்படியே வேகமா ஓடுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த அதுல வந்து உட்காந்து பேசிட்டு அந்த போயிடுவாங்க சார். அப்படிலாம் பண்ணவே கூடாது சரிங்களா. வேகமா ஓடவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த 20 நிமிஷம் ஜாக்கிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவா எப்படியாவது இந்த டைமிங் வந்து கவர் பண்ணி பார்க்கணும். பிகினரா இருந்தா ஒரு 20 நிமிஷம் கவர் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஸ்லோவா ஓடுங்க பிரச்சனையே கிடையாது சரிங்களா. பேசிக்கா அந்த ஹார்ட் பவர் அந்த லெக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் சரிங்களா. அதனால 20 நிமிஷம் ஸ்லோவா பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க 30 மினிட்ஸ் எப்படியாவது வந்து டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. இதை மட்டும் மைண்ட் வந்து வச்சுக்கோங்க. மார்னிங் இது மட்டுமே போதும் சரிங்களா. ஸோ ஈவினிங் வந்து ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிடணும் சரிங்களா. அதெல்லாம் வந்து அது வந்து வேற வேறே கிடையாது ஓகே. வார்மப்பும் சரி ஸ்ட்ரெச்சிங் சரி அது எல்லாம் சேர்ந்து தான் ரன்னிங் ஓகேவா. ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ ஈவினிங் வந்து ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட்ல ஒரு 3 ஒர்க் அவுட் மட்டும் பண்ணணும் சரிங்களா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு 10 ஸ்டெப் நம்ம வீட்டில் ஸ்டெப் இருக்குல்ல அந்த ஸ்டெப்பே போதும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டெப்ல வந்து ஏறி இறங்கணும் சரிங்களா. ஒரு 10 ஸ்டெப் இருக்குன்னா வேகமா ஒரு ஸ்டாப் வாட்ச் இல்ல அப்படின்னா மொபைல்ல வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வேகமா ஏறுங்க இறங்குங்க ஏறுங்க இறங்குங்க சரிங்களா. ஒரு 5 நிமிஷம் வந்து பண்ணி விடுங்க சரிங்களா. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட், ஏன்னா பிரீத்திங் வந்து கண்ட்ரோல் வரணும்ல. ஸோ 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து டபுள் லெக் ஜம்ப், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ல 2 லெக்கே சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஸ்டெப் மட்டும் சரிங்களா. 10 ஸ்டெப் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துருங்க ஓகே. இப்போ ஒரு செட் முடிஞ்சிட்டு ஸோ அடுத்து 2ஆவது செட் கீழே வந்துருங்க, 2 செட் முடிஞ்சிடும், அடுத்து 3ஆவது செட் சரிங்களா. அந்த மாதிரி அந்த 2வது ஒர்க் அவுட்டா 3 செட் வந்து பண்ணிருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஓகேவா, அதாவது சிங்கிள் ஸ்டெப்ல மட்டும் ஃபாஸ்டா ஏறி இருக்கணும். அதாவது ஒரு காலை மேல வச்சு கீழே திரும்ப அந்த அடுத்த கேம் மேல வச்சு அடுத்து கீழே வச்சு கீழே வைக்கணும் சரி. அதாவது ஃபாஸ்டா கவர் பண்ணுவோம்ல சிங்கிள் ஸ்டெப் மட்டும் ஓகே. இது நம்ம எவ்வளவு பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 30 செகண்ட் வச்சு 3 செட் சரிங்களா. ஒரு செட் 30 செகண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 செகண்ட் ரெஸ்ட் சரிங்களா. அதை பத்தி டீட்டெயிலா வந்து பழைய வீடியோஸ்ல கிடைக்கு சரிங்களா. அதான் நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் போட்டு விடுறேன் ஓகேவா. 30 செகண்ட் பண்ணிட்டு 30 செகண்ட் ரெஸ்ட், இதுவும் சரி உட்காரக்கூடாது சரிங்களா. ரெஸ்ட் எதுக்கு கொடுக்குறேன், அந்த ஒரு செட் பண்றதால பிரீத்திங் ஹெவியா இருக்கும் ஓகேவா. அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றது ரெஸ்ட் ஓகேவா. அடுத்த செட் 3 செட் வந்து பண்ணிருங்க. ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி 3 எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணுங்க, இல்ல 10 நிமிஷம் வாக் பண்ணுங்க. வாக் பண்ணி முடிச்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிரும் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடணும் சரிங்களா. ஸோ டியூஸ்டே வந்து இதுதான். ஸோ வெனஸ்டே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 400 மீட்டர் ஒரு 6 செட் வந்து பண்ணணும் சரிங்களா. 400 மீட்டர் 6 செட் பண்ணணும். டைமிங் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 15 செகண்ட்ல இருந்து 2 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து பண்ணி முடிக்கணும் சரி. அந்த கேப்ல முடிஞ்ச அளவு 2 நல்லா பண்றவங்க நீங்க 2 நிமிஷம் கூட பண்ணலாம் ஓகேவா. இப்போதைக்கு 2 நிமிஷம் 15 செகண்ட்ல இருந்து 2:30 வந்து பண்ணுங்க. ஒரு செட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 2.5 நிமிஷம் ரெஸ்ட் ஓகேவா. இதுவும் அப்படிதான், வாக் தான் பண்ணணும், உட்காந்துடக்கூடாது சரிங்களா. 2.5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட், அடுத்து 2.5 நிமிஷம் ரெஸ்ட், அடுத்த செட், இந்த மாதிரி 6 செட் வந்து பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஸ்லோ ஜாக்கிங் சரிங்களா. இப்போ ஸ்பீடை பத்தி எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் மாதிரி ஸ்லோவா வந்து ஓடிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ வந்து அன்னைக்கு வெனஸ்டே ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் எதுவுமே வேண்டாம் ஓகேவா. ஜஸ்ட் அன்னைக்கு வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி மண்டே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம், டியூஸ்டே ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள் வந்து ரெஸ்ட் விட்டா பாடி கொஞ்சம் ரெடி ஆகும் சரி. அதனால ஈவினிங் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க ஓகேவா. ஸோ வெனஸ்டே வந்து இது மட்டும்தான். ஸோ வேலைக்கிழமை என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா 1 நிமிஷம் ஃபாஸ்ட் 1 நிமிஷம் ஸ்லோ, டோட்டல் ஒரு 10 நிமிஷம் ஓகே. 10 நிமிஷம் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே கூடாது சரிங்களா. 1 நிமிஷம் ஃபாஸ்ட் வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அப்படின்னா மொபைல் வச்சிருந்தீங்கன்னா டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஓகேவா. 1 நிமிஷம் ஃபாஸ்டா ஓடுங்க, 1ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஓகே. 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃபாஸ்ட், 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 1 நிமிஷம் ஃபாஸ்ட் 1 நிமிஷம் ஸ்லோ, மொத்தம் 10 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா, எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிருங்க ஓகே. 1 நிமிஷம் ஃபாஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபுல் ஸ்பீட்ல ஓடிடக்கூடாது ஓகே, ஒரு மிதமான ஸ்பீட்ல. ஏன்னா 10 நிமிஷம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க வந்து ரொம்ப வேகமா ஓடிட்டீங்க, 100 மீட்டர் ஃபாஸ்ட் ஓடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஓடிட்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியாது ஓகேவா. அதனால ஒரு மிதமான ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்கன்னா ஓகே, போக 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 உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா. அதனால 10 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ரெஸ்ட் ஓகே. ஜஸ்ட் வாக் பண்ணிருங்க. வாக் பண்ணிட்டு ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், நம்ம வந்து மண்டே பண்ணோம்ல ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், அந்த ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஸோ ஈவினிங் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மண்டே ஈவினிங் பண்ண மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிருங்க சரிங்களா. ஸோ ஃப்ரைடே பாத்தீங்கன்னா
ரெஸ்ட் கிரவுண்ட்லாம் போக வேண்டாம், வேணா ஸ்ட்ரெச்சிங் யோகா அந்த மாதிரி வீட்டுல இருந்தே வேணா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் ரெஸ்ட் அப்படின்னா சாட்டர்டே வந்து டைமிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த டைமிங் ரெடி ஆகிறதுக்காண்டி தான் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால ஃப்ரைடே ரெஸ்ட் போட்டுட்டு சாட்டர்டே டைமிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நல்லா ஃபுல் எஃபோர்ட் வந்து நல்லா வந்து எஃபோர்ட் போட்டு ஓடி பார்க்கணும். சரியா? நம்ம மற்ற நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதே இந்த டைமை வந்து செக் பண்றதுக்காக தான். சரி, அதனால சாட்டர்டே டைம் செக் பண்ணும்போது நல்லா வந்து எஃபோர்ட் போட்டு ஓடுங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த டைமிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ல வந்து பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு பிசிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா எஃபோர்ட் போட்டு ஓடி பார்க்கணும். சரி, வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே 1600 டைமிங் செக் பண்ண போறோம். ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா டெய்லி டைமிங் செக் பண்ணிட்டு அப்பெல்லாம் கிடக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பீட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட் நிறைய ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் தான் டைமிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் செக் பண்ணலாம். ஒரு நாளே பெட்டர். ஓகேவா? ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணீங்கன்னா ஒரு நாள் டைமிங் செக் பண்ணாலே போதும். சரி, அதனால 1600 மீட்டர் டைமிங் செக் பண்ணும்போது நல்ல எஃபோர்ட் போட்டு ஓடி பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரன். சரிங்களா? அதனால சாட்டர்டே மார்னிங் டைமிங் ரன் வந்து செக் பண்ணுங்க. டைமிங் ரன் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணுங்க. ஏன்னா பிரீதிங் இஷ்யூ கண்ட்ரோலுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஜாக்கிங். சரிங்களா? ஸோ மார்னிங் வந்து இது மட்டும் பண்ணிருங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட். சரி, நம்ம டியூஸ்டே பண்ணோம்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட்டா 3 ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ சாட்டர்டே இதுதான். ஸோ சண்டே பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் வந்து ஸ்லோ ஜாக்கிங் கண்டிப்பா வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? இது வரைக்கும் 10 நிமிஷம் தான் ஓடுறேன், 15 நிமிஷம் தான் ஓடுறேன், நீங்க ஃபாஸ்டா வந்து ஓடிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்லோவாவது ஓடுங்க. ஆனா அது வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே? ஏன்னா 30 நிமிஷம் நீங்க ஓடிட்டீங்கன்னா பிசிக்கல்ல நீங்க ஓடும்போது ஒரு 8 நிமிஷம் தான் ஓட போறீங்க. பிசிக்கல் வந்து 1200 மீட்டர் 8 நிமிஷம் தான் ஓட போறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம தான் 30 நிமிஷமே ஓடி இருக்கோமே, ஸோ இது ஒரு 8 நிமிஷம் தானே அப்படின்னு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பேசிக்கான அந்த ஒரு பிரீத்திங் வந்து ரிதமா கொண்டு வருது. 30 நிமிஷம் ஓடுறதால 30 நிமிஷம் உங்க லெக் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற லெக் ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிருக்கும். சரி, அதனால 30 நிமிஷம் வந்து எப்படியாவது ஸ்லோவாவது கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? நல்லா மொபைல்ல பாட்டு கேட்டு ஏற்றி வச்சுக்கிட்டு இல்ல கூட வேற யாராவது சைக்கிள்ல பைக்ல அப்பா கூட அண்ணன் தம்பி யாராவது இருந்தாலும் அப்படியே வர சொல்லுங்க. 30 நிமிஷம் என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறா அப்படின்ட்டு. சரிங்களா? 30 நிமிஷம் நல்லா பாட்டு கேட்டு 30 நிமிஷம் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? லாங் ரன் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா தேவை. 30 நிமிஷம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஈவினிங் பாத்தீங்கன்னா ரெஸ்ட். ஓகே? ஏன்னா அடுத்த நாள் நம்ம மண்டே ஃப்ரெஷ்ஷா வந்து அடுத்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அதனால ஈவினிங் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், வேணா ஸ்ட்ரெச்சிங் வேணா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஷெடியூல ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் மார்னிங்ல இருந்தாலும் சரி, ஈவினிங் லெக் ஒர்க் அவுட்டோ ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட்டோ எந்த ஒர்க் அவுட் பண்றதாலும் சரி, பிஃபோர் கண்டிப்பா வந்து வார்ம் அப் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கோர் ஸ்ட்ரென்த். சரிங்களா? அந்த வயிற்றுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து பண்ணணும். சரி, அந்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு. நம்ம ரீசெண்டா நம்ம சேனல்ல வந்து ஒரு கோர் ஸ்ட்ரென்த் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். அதுல ஒரு 5 ஒர்க் அவுட் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஓகே? ஒரு 5 ஒர்க் அவுட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸி, ஏன்னா ஒரு சில ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு 5 ஒர்க் அவுட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 ரெப்ஸ், ஓகே, ஒரு 10 மட்டும் வச்சு ஒரு 2 செட் வந்து பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரன்ச்சஸ் வந்து பண்ணிருப்பேன், நான் அதுல 20 பண்ணிருப்பேன். நீங்க அதுல ஒரு 10 வச்சு மட்டும் 2 செட், அதுல ஒரு 10 முடிச்சிட்டீங்களா 30% ரெஸ்ட். அடுத்து ரெண்டாவது 10 பண்ணுங்க, 30% ரெஸ்ட். இதுக்கப்புறம் அடுத்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து போங்க. அதில் நான் 8 ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். நீங்க ஒரு 5 கோர் ஸ்ட்ரென்த் மட்டும் பண்ணா போதும். ஓகே? ஏன்னா நிறைய பேருக்கு ஓடும்போது வந்து இந்த ஒன் சைடு ரைட் சைடு கீழே வந்து மென்னுக்கும் சரி வரும். சரிங்களா? அதனால வயிறு வந்து பிடிச்சு இழுக்கும். சரிங்களா? அதனால அந்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து வராது. ஓகேவா? ஸோ அந்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெச்சிங்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சர், உட்காந்து பண்ற ஸ்ட்ரெச்சிங். சரிங்களா? அந்த 2 ஸ்ட்ரெச்சிங் கேப்ல இந்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்ல முடிஞ்ச அளவு ஒரு 90% பாத்தீங்கன்னா கிரவுண்ட்லயே பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சின் போன் பெயின், நீ பெயின்லாம் வராது. சரி, நிறைய பேர் கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா 4 மீட்டர் கிரவுண்ட் தான் வேணும்னு தேவை கிடையாது. நமக்கு ஒரு 200 மீட்டர் கிரவுண்டோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட் இருந்தாலே போதும். சரிங்களா? கிரவுண்ட் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஸ்கூல் கிரவுண்ட், எல்லா ஸ்கூல்லயும் வந்து கிரவுண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல போய் பெர்மிஷன் கொடுக்கலனாலும் டைரக்டா பிரின்சிபல்கிட்ட போய் உங்களுடைய மார்க் கொண்டு காமி, இந்த மாதிரி நான் வந்து பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு பிசிக்கல் வரப்போகுது அப்படின்னு வாங்கி ஒரு லெட்டர் வந்து வாங்கி டேரக்டா அந்த வாட்ச்மேன் ஆகும்னா கேட்கக்கூடாது. சரி, டேரக்டா உள்ள போயிடணும். சரிங்களா? யாராவது பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு கிரவுண்ட்ல பண்றதா நல்லது. ரோட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா சின் போன் பெயின், நீ பெயின் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணோம், கன்சிஸ்டன்சியா ஃபாலோவே பண்ண முடியாது. அதனால கிரவுண்ட்ல பண்ணதான் பெட்டரு. ஒரு நாள் கூட ஸ்ட்ரெச்சிங் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த நாள் பிராக்டிஸ் வந்து பாதிச்சிடும். சரி, அதனால ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் 8 நிமிஷம் வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா இப்போதைக்கு என்னோட டைமிங் வந்து 12 நிமிஷம் வருது, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசு பொண்ணு வந்து 8 நிமிஷம் 13 செகண்ட்ல வந்து 1600 மீட்டர் ரன் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாம ஜஸ்ட் ரிலாக்ஸா வந்து ஓடிப்பாங்க காவியா. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு பொண்ணு கார்த்திகா 7 நிமிஷம் 56 செகண்ட்ல வந்து 1600 மீட்டர் ரொம்ப ஈஸியாவே முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 12 வயசு பொண்ணு சிவலட்சுமி 7 நிமிஷம் 24 செகண்ட்ல வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க SSGD ப்ரிப்பேர் பண்றவங்க 18 வயசுக்கு மேல வந்து இருப்பீங்க. சரிங்களா? இது வேண்டாம், 18+ ஒரு 19 வயசுக்கு மேல வந்து இருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து
சின்ன பொண்ணுங்களே இவ்வளவு டைமிங் வந்து பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களாலையும் பண்ண முடியும். ஓகே, அந்த பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 days 20 days ட்ரைனிங் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? சோ அவங்களே பண்ணும்போது உங்களாலே பண்ண முடியும். ஓகே, நீங்க பண்ண வேண்டியது ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங். ஓகே, ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க பண்ற ட்ரைனிங் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணீங்க, கன்சிஸ்டன்சியா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டைமிங் வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ 3 வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா வந்து ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா வந்து டைமிங் வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக பிசிக்கல் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய அகாடமில இருந்து ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு நாள் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோலயே உங்களுக்கு இவ்வளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா ட்ரைனிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஷெட்யூல் வந்து ஒரு சிலவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு சிலவங்க இது வரைக்கும் 1600 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியுங்க. ஒரு சிலவங்களுக்கு 11 நிமிஷம் 12 நிமிஷம் வரும். ஆல்ரெடி நீ பெயின் இருக்கும், சிம்போன் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தெடுப்புலேயே வந்து ஒரு உங்க ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, கரண்ட் டைமிங் என்ன வருது, என்ன லெக் பெயின்ல எதுவும் இஷ்யூ இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, இது மாதிரி ஃபுல்லா வாங்கிட்டு இப்போ ட்ரைனிங் ஷெட்யூல் வந்து பார்த்தோம்ல. ஸோ இதே மாதிரி உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ட்ரைனிங் வந்து பில்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயினை ஃபர்ஸ்ட் கியூர் பண்ணுவோம். டைமிங் வந்து 12 நிமிஷம் 13 நிமிஷம் வருது அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1600 மீட்டர் கம்ப்ளீட் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் 12 நிமிஷம் வருதா, 11 நிமிஷம், 10 நிமிஷம், 9 நிமிஷம், 8 நிமிஷம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணி வைப்போம். சரிங்களா? ஸோ ட்ரைனிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு ட்ரைனிங் ஷெட்யூல் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி என்ன இஷ்யூ இருக்கு, ஏதோ லெக் பெயின் இருக்கா, இல்ல அதுக்கு ஏற்ற சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து வேணும், நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. இது வந்து பிசிக்கல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 days, ஓகேவா, ஒரு 20ல இருந்து ஒரு 30 நாள் ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்க டைமிங் இப்போதைக்கு என்ன டைமிங்கா இருந்தாலும் நீங்க வந்து டைமிங் ஒரு 8 நிமிஷம் 7:50 வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதனால ப்ராப்பரான ட்ரைனிங் நீங்க எப்படி ட்ரைனிங் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்க, பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட டீடைல் எல்லாமே சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீடைல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து ரன்னிங் ரிலேட்டடா போட்டிருக்கேன், பிசிக்கல் ரிலேட்டட் போட்டிருக்கேன். லெக் பெயின் எப்படி வருது, அப்புறம் ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பிரீத்திங் இஷ்யூ எப்படி கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்கேன். சரி, அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிசிக்கலுக்கு கண்டிப்பா வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க வந்து தொடர்ந்து வந்து ரன்னிங் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? சூப்பரா பண்ணுங்க. ரன்னிங் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஓகே guys, thanks for watching. ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா?